திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 14வது அதிகாரம் சாரூபம். மிக 3வது படிநிலையாக சொல்லக்கூடிய சாரூபம். இந்த 4 பாதைகள் சொல்றாங்க இல்லைங்களா, ஆன்மீகத்துல மேலோங்கும் போது நாம் கடைபிடிக்கின்ற 4 படிக்கட்டுகளும் கூட சொல்லலாம். அதுல சரிகை அப்படின்றது அரும்பு ட்ரெஸ்ஸு, அந்த சிந்தனையோட மொட்டு மாறி வர்றது. கிரியைன்றது மலர், நல்லா விரிந்து மனதை பரப்பக்கூடிய ஒரு நிலை. யோகம்ன்றது மலரானது காயாக மாறக்கூடிய ஒரு நிலை. ஞானம்ன்றது கனியாக சுவைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவாவகங்கள் 28யும் 4 இந்த சரியை கிரிய யோகத்துல வடிச்சிடலாம். அந்த 4யும் சரியியல் கிரியை, சரியியல் யோகம் அப்படின்னு சொல்லும் போது 16 வரும். அப்ப இந்த 16 நிலைகளை நம்ம 2 மார்க்கமா அடையலாம். ஒண்ணு உபாய மார்க்கம் 16, உண்மை மார்க்கம் 16. உபாய மார்க்கம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இல்லற வாழ்க்கையில இருந்து கொண்டு இந்த பற்றுகளையும் பாசங்களையும் அனுபவித்துக் கொண்டே செல்லக்கூடியது உபாய மார்க்கம். உண்மை மார்க்கம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு துறவி நிலைக்கு சென்று செல்லக்கூடிய நிலை. மொத்தம் 32 வழிமுறைகள் இருக்கிறதா ஒரு நூல்ல நான் படித்தேன். அப்படி பார்க்கும்போது சாரூபம் டைரக்டா சொல்லணும்னு சொன்னாக்கா, உயிர் அல்லது ஆன்மா சிவத்தோடு சேர்றது. அப்ப ஆன்மாவானது சிவநிலையை அடைவதற்கு, கடவுள் வடிவத்தை பெறுவதற்கு தகுதியாகின்றது. அந்த தகுதிக்கு இணக்கமாக இருப்பதற்கு இந்த ஆன்மீகத்துல மிக முக்கியமான நிலை அது. அந்த நிலைக்கு போகும்போது இந்த இன்னொரு டெக்னிக்கா சொல்றாருங்க. இப்ப சன்மார்க்கம், சித்த யோகம், இது 2த்தையும் கூடி பார்க்கும்போதுதான் சமாதி கை கூடும். சமாதியை நம்ம யோகத்துல பார்க்கலாம். அட்டாங்க யோகத்துல கடைசியா வர்றது சமாதி. அந்த இடத்துல நிக்கணும், ஸ்டெபிலைஸ் பண்ணணும். இப்போ தியானம் பண்ணும் போது ஒரு 20 மினிட்ஸ் கான்சென்ட்ரேஷனா பண்றதுன்றது ஒரு கலை. அதே மாதிரி சமாதி நிலையிலே நிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க அனைத்து அவயங்களும், உறுப்புகளும் அவனை பற்றிய சிந்தனையும் குவிப்பதிலும் இருப்பதால உடல் அழியாத நிலைக்கு இந்த சாரூபம் வரக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நிலைக்கு வரும்போது இந்த யோகிகளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஈவற்ற யோகியர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களால யாருக்கும் எந்த விதமான தீங்குகளும் துன்பங்களோ கிடைக்காது. பிறருக்கு அன்பும் அருளும் வழங்குவார்கள். அப்ப நிலைப்பற்ற இறைவனுடைய உருவத்தை குற்றமற்ற யோகிகள் அடைய வேண்டிய நிலை உண்டு. அதுதான் இந்த பாடலில் குறிப்பிடப்படுகின்றது. தங்கிய சாரூபம் தான் 8ஆம் யோகமாம் அப்படின்றாருங்க. அப்ப 8வது யோகத்துல தங்கும், தங்கிய அப்படின்றாருங்க. அப்ப சாரூபம் அந்த இறைவனுடைய நிலையை அடைவதற்கு தங்கக்கூடிய முறை உண்டு. ஆனால் பர்மனண்டா தங்கும் எப்பன்னா சன்மார்க்கத்திலையும் சித்த யோகத்திலையும் கை கூடும்போது அது பர்மனண்டா தங்கும். அவ்வாறு தங்கிச்சுன்னா இந்த உடம்பானது அழியக்கூடாது, அழியாத நிலைக்கு செல்லிடும். அந்த நிலைக்கு நீங்க செல்லும் போது சுப்ரீம் யோகர், நீங்க ஒரு ஈவற்ற ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஹையஸ்ட் யோகியாக நீங்க ஒளி பெற்று உயர முடியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை 4 வரியில நமக்கு உணர்த்த முற்படுகின்றார். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகார ஐயா, வணக்கம். நன்றி, அருமை. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் இன்று சாரூபம், அதில் முதல் பாடலாக திருமந்திரத்தில் 1510வது பாடலாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் இருக்கின்றது. தங்கிய சாரூபம் தாம் யோகமா, தங்கும் சன்மார்க்கம் தனில் நன்றி கைகூடா, பங்கத்து உடல் சித்தி சாதராகுவர் இங்கிவராக பிழிவற்ற யோகமே. தங்கிய சாரூபம் தான் 8ஆம் யோகமாம்,
தங்கும் சன்மார்க்கம் தனில் அன்றி கைகூடா அங்கத்து உடல் சித்த சாதனர் ஆகுவர் இங்கு இவராக இழிவற்ற யோகமே. இதன் விளக்கமாக சரவணையா தரப்பில் இருக்குது. நிலை பெற்ற இறை உருவம் என்பது சாதகர்கள் அட்டாங்க யோகத்தில் 8வது யோகமாகிய சமாதி நிலையில் கிடைப்பதாகும். நிலை பெற்ற உண்மை வழிமுறையாக இருக்கின்ற இறைவனை அடைகின்ற ஞான வழிமுறை அல்லாமல் வேறு எதனாலும் சாதகர்களுக்கு இந்த சமாதி நிலை கிடைக்காது. இந்த சமாதி நிலையை அடைந்த சாதகர்களின் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் இறைவனையே நினைத்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற சித்த நிலை பெற்ற சாதகராக ஆகிவிடுவார். இதன் பயனால் இந்த உலகத்திலேயே இந்த சாதகர் தாமே ஒரு குற்றமும் இல்லாத தூய்மையான யோகத்தின் வடிவமாக வீற்றிருப்பார் அப்படின்னு இதுல சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பிரதில இருக்கிறது பார்ப்போம். சாலோக சாபிபங்கற்கு மேலே பொருந்தியுள்ள சாரூபம் அட்டாக யோகங்களுள் 8ஆம் நிலையாகிய சிவசமாதி கைவரப்பெற்றவர்க்கே கிடைப்பதாம். அந்த சாரூப நிலையினாராய முதிர்ந்த யோகியருக்கு அல்லது அதற்கு மேலே உள்ள சன்மார்க்கமாகிய ஞானம் உண்டாக மாட்டாது. மேலும் 8 அங்கங்களும் நிரம்பிய இந்த யோகத்தாலே காய சித்தியும் உண்டாகும். இதனால் இம்மையில் காய சித்தியும் மறுமையில் சாரூபமும் பெற்றவரை குறைவற்ற யோகத்தை பெற்றவராவர் அப்படின்னு இதுல கொடுத்திருக்காங்க. இன்னும் 7 விளக்கங்களுக்கு வாங்கம்மா. கௌரியம்மா வணக்கம். நன்றிங்க. மிக அருமையான விளக்கங்கள். மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1510. தங்கிய சாரூபம்தான் 8ஆம் யோகமாம் தங்கும் சன்மார்க்கம் தனிலன்றி கைகூடா அங்கத்து உடல் சித்தி சாதனர் ஆகுவர் இங்கு இவராக இழிவற்ற யோகமே. Translation: The Sarupa is the 8th yoga. Sanmarga can never be achieved by other than this. They become master of their limbed body. Let them pursue the faultless yoga. தங்கிய சாரூபம் தான் 8ஆம் யோகம். இப்ப சாரூபம் வந்திருக்கும். சகமார்க்கம் மாதிரி இறைவனோட இன்னும் அந்த ரூபத்தையே கொண்டது, அந்த இறைவன் தன்மையே நம்ம உணர்ந்தது. அதுதான் 8ஆம் யோகமாம். 8ஆம் யோகமாம் தான் சமாதி. அட்டாங்க யோகத்துல யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி. அந்த சமாதி நிலைக்கு நம்மளை கொண்டு போறது இந்த சாரூபம் தான். தங்கும் சன்மார்க்கம் தனிலன்றி கைகூடா. அந்த சன்மார்க்கம்ன்றது இந்த இந்த நிலையில இருந்து தான் கைகூடும். இந்த நிலையை நம்ம தாண்டாம அது கைகூடாது. நம்ம நந்தி தேவர் மாதிரி தான். நம்ம நந்தி தேவர் மாதிரி அந்த இறைவன் பக்தி மார்க்கத்துல பார்த்தா நம்ம இறை சிந்தனையிலே இருக்கிறது. இறைவன் அந்த அந்த ஞான மார்க்கத்துல பார்த்தா அந்த விழிப்பு நிலையிலே இறைவனோட அருள் வெளியிலேயே நம்ம இருக்கிறது. தியானமா பார்த்தோம்னா அந்த நம்ம அந்த இறைவனோட ஸ்பேஸ்லயே நம்ம இருக்கிறது. இப்படி எப்படி பார்த்தாலும் நம்ம சிவத்திலே இருக்கிறது. அதை நம்ம பண்ணாம நம்ம சன்மார்க்கம் கைகூடாது. நம்ம இறைவனாக ஆகிற நிலை இந்த பிராக்டிஸ் பண்ணி கொண்டு போனாதான் நம்மளால அங்க வர முடியும். இறை சிந்தனை அதனாலதான் எப்பயுமே இருக்கணும். கணம் கூட நம்ம தவறாம அந்த இறை சிந்தனையிலே இருக்கணுங்கிறது. அதனால அந்த அந்த இதுக்கு நீங்க சன்மார்க்கத்துக்கு போறதுக்கு இந்த சாரூபம் தான் அந்த அந்த சாரூபத்துல இருக்கிற பயிற்சி தான் முக்கியமானதாக இருக்கும். அங்கத்து உடல் சித்தி சாதனர் ஆகுவர். இதனால நம்மளுக்கு உடல் சித்தி, அந்த காய சித்தி சொன்னாங்களே அது ஆகும். அதனால நமக்கு நோய் இல்லாம நல்ல உடல் வலிமை, இளமை, ஒளி உடல் பெறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே உறுதுணையாக இருக்கும். அந்த உடல் சித்தியும் ஆகும். ஏன்னா அந்த உடல் ஆலயம் ஆகும் இல்லையா? உள்ளம் பெருங்கோயிலா ஆகும்போது ஊன் உடம்பு ஆலயமா ஆகும். அதே பாடல் மாதிரிதான் இருக்கு இந்த பாடலும். ஏன்னா இங்கு இவராக இழிவற்ற யோகமே. இங்கு இவராக இழிவற்ற யோகமேனா அந்த கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு அந்த ஐம்புலன்களுமே கள்ள புலன் ஐந்தும் காலானா இருள், காலம்னா இருள், காலம்னா அந்த இருள் இல்லாத ஒளி விளக்காக நமக்கு அந்த மணி விளக்காக நமக்கு
அந்த ஐம்புலன்களும் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். நம்ம உடம்பு ஆலயமா ஆகும்போது இதுவும் நடக்கும். அப்ப வந்து எந்த ஒரு குற்றமும் இல்லாத ஐம்புலன்கள்னாலும் நமக்கு குற்றம் இல்லாத உடம்பும் நல்ல நிலையில, நம்ம மனதும் இறைவனை நோக்கி அந்த பாடல் மாரியே இருக்கு இல்லையா? அந்த மந்திரம் மாரியே இருக்கு. "உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்." அந்த உள்ளம் பெருங்கோயில் எப்பாவும் நம்ம ஹார்ட் சக்கரால வந்து அந்த அன்பு நிறைஞ்சிருச்சுன்னா, அந்த உள்ளம் பெருங்கோயிலா ஆகும். அந்த உள்ளத்துல நீங்க அன்பு வந்துருச்சுனாலே நம்ம உடம்பு வந்து ஆலயமா ஆகும். அப்பதான் இந்த உடல் சித்தி நமக்கு கிடைக்கிறது. அ உடல் சித்தி கிடைக்குது. அது உடம்பையும் நம்ம ஆலயமா ஆக்கிட்டோம் அப்படின்னா, வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். நம்ம இந்த விசுதிக்கு வந்துரலாம் நம்ம. அடுத்து இது உள்ளமும் அ உள்ளமும் கோயில் ஆயிடுச்சு. நம்ம உடம்பும் ஆலயம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த வாய் வந்து கோபுர வாசலா சொல்றாங்க. அந்த விசுதி உண்மை. அந்த உண்மை வந்து நமக்கு வந்து கோபுர வாசலாக இருக்கிறது. இந்த இறைவன் நமக்கு உள்ள வந்து தங்குறது, அது நாமத்து மூலமா தங்குனாலும் சரி, நம்மளோட சத்தியத்தின் உண்மை மூலமாக நமக்குள்ள தங்குனாலும் சரி, அந்த இதெல்லாம் இருக்கும்போது வாய் வந்து நமக்கு கோபுர வாசலாக இருக்கும். விசுதி. தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கமே. இது எல்லாம் நமக்கு உண்மையும், சத்தியமும், அன்பும் நிறைந்து இருந்து, தெளிவும் நமக்கு இருந்தது. உடம்பும் ஆலயமாக இருக்கு. உள்ளமும் கோயிலாக இருக்கு. வாயும் கோபுர வாசலாக இருக்கு. அங்க வந்து எண்ணம், சொல், செயல் அது முடியுமே பார்க்கலாம். அங்க எண்ணமும் அன்புல இருக்கு. செயல் அந்த நம்ம உடம்பையும் வந்து அன்புக்கான செயல்ல, அருளுக்கான செயலாக இருக்கு. சொல்லு நம்மளோட கோபுர வாசலா இருக்கிற வாய், அந்த சொல்லும் இறைவனை நோக்கியான சொல்லாக தான் இருக்கு. இப்படி எண்ணம், சொல், செயலும் அந்த ஆக்ஞா சக்கரமும், இருதய சக்கரமும், விசுதி சக்கரமும் இது எல்லாமே நமக்கு வந்து இருந்ததுன்னா, தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கமாக ஆயிடுவாங்க. இந்த 3 தான் நமக்கு செய்ய வேண்டியது. இது செஞ்சாலே நம்மளோட ஜீவன் என்னவாகுவாங்க? சிவலிங்கமா ஆயிடுவாங்க. இதுவரைக்கும் வந்துட்டு இருந்த ஜீவனா வந்துட்டு இருந்த நம்ம ஜீவசக்தி வந்து நம்ம ஆக்ஞாக்கு வந்த உடனே சிவலிங்க சக்தியாக, ஆன்ம சக்தியாக ஒளி பெறுவாங்க. கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கே. அந்த மாதிரி நம்ம தூய்மையா உடல் எண்ணம், சொல், செயலும், அன்பு, உண்மை, ஞானம் இது பின்னாடி நம்ம இருக்கும்போது நம்மளோட ஐம்புலன்களும் என்னவா இருக்கும்? காலாமணி விளக்கா இருக்கும். இருளற்ற மணி விளக்கா இருக்கும். அது போலதான் இங்க இழிவற்ற யோகமாக இருக்கும். எந்த ஒரு குற்றமும் இல்லாத யோகமாக நமக்கு இருக்கும். அந்த பாடல் மாதிரியே தான் இதை பார்க்கிறேன். இது எல்லாம் ஒவ்வொரு படிக்கட்டா நம்ம வந்து அந்த மணிப்பூரகத்துக்கு ஃபர்ஸ்ட் 3 சக்கரம் வந்து இந்த உலகியலா பார்க்கிறேன் நானு. அந்த நம்ம முதல்ல வந்து வாழ்வாதாரமா இருக்கும். அடுத்து வந்து குடும்பம், ரிலேஷன்ஸ் அந்த உறவுகளுக்காக, எமோஷன்ஸ், உணர்ச்சிகள் அந்த இதுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சொர்க்க வாழ்க்கை தான். அதாவது பணம், புகழ், தைரியம் எல்லாமே. இதுக்கப்புறம் நம்ம வந்து நேத்து அம்மா சொன்ன மாதிரி தான் இந்த பாசத்தை எல்லாத்தையும் நம்ம உள்முகமா திருப்புற இடம் தான் வந்து அந்த அநாகத சக்கரம். அதுல இருந்து நம்ம இந்த அடுத்த 3 வந்து இறைவனுக்கானது. முதல் 3 நம்ம உலகியலுக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த 3லயும் அன்பு, உண்மை, ஞானம் இதை நம்ம கொண்டு நம்ம இருந்தோம்னா எண்ணம், சொல், செயலும் நல்லா இருக்கும். நம்ம உடம்பும் சரி, நம்ம எண்ணமும் சரி, எல்லாமே கோயிலாகவும், ஆலயமாகவும், இறைவனாகவும் நமக்குள்ள ஒளிருவாங்க. அப்ப நம்மளோட ஐம்புலன்களும் அதுக்கு துணையா இருக்கிற ஒளி விளக்காக நமக்கு இருக்கும். அதுதான் நான் இதுல பாக்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. நன்றி. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 3 அற்புதமான விளக்கங்கள் நம்ம கேட்டாச்சு. இல்ல அண்ணையா தொடங்கி ரத்னாயா, கௌரிமா எல்லாருமே அழகா சொல்லியாச்சு. இன்றைய மந்திரம் வந்து சாரூபம். சாரூபம்ல ஒரு முதல் மந்திரமா இருக்கு. சாரூபம்னா என்ன அப்படின்னா இறைவனுடைய உருவம் பெறுதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். வரிசையா பார்த்துட்டே வரோம் நம்ம. சாலோகம்னா என்ன, சாமீபம்னா என்ன, சாரூபம்னா என்ன. அப்போ இறைவனுடைய உருவம் பெறுதல் அப்படின்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும். நமக்கு கோவம் வரும். இறைவனுக்கு கோவம் வருமா? நம்ம சந்தோஷப்படுவோம்.
பசி எடுக்கும், பசி எடுக்காது, உடம்பு முடியாம வரும். இதெல்லாம் இல்லாம இறைவனை எப்படி நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நிர்குணன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா அவனுக்கு குணங்கள் இருக்கு, தொழில்கள் இருக்கு. 8 அவன் செய்யக்கூடிய தொழில்களின் அடிப்படையில் 8 வகையாக அந்த குணங்களை பிரிச்சிருக்காங்க இல்லையா? கருணை, அழித்தல், அருளல், மறைத்தல் அப்படின்னு அவன் செய்யக்கூடிய தொழில்களின் வகையாக அவனுக்கு 8 குணம் பிரிச்சிருக்கு. அவ்வளவுதான் என் குணத்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவனுக்கு குணம் கிடையாது, அவன் நிர்குணன். அவன் எந்த வடிவுல இருக்கானோ அந்த வடிவுல அந்த தன்மைக்கு உண்டான செயலை அல்லது அந்த செயலை செய்வதற்குண்டான தன்மையில் இருக்கிறான். இதான் அவனோடது. அதை மீறி அவனுக்கு என்ன ரூபம் இருக்க போறது இல்லையா? நம்ம வரைஞ்சிருக்கிற மாதிரி, நம்ம மனசுல வச்சுருக்கிற மாதிரி சிவன்னா நீல உருவம், சக்தினா சிவந்த உருவம், ராமன்னா நீலம், கிருஷ்ணன்னா கருப்பு, இப்படியா இருப்பாங்க கடவுள்? அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அடையாளம், நம்ம மனசுக்குள்ள நிக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு அடையாளம், அவ்வளவுதான். முருகன்னா வேலு, பிள்ளையார்னா தொப்பை, தும்பிக்கை, இதுதான் உருவமா? அப்ப நம்ம சாரூபம்னா நம்ம அப்ப பிள்ளையார வணங்கினா அதே மாதிரி தொப்பையும் தொந்தியும் இதுவும் வந்துருமா? தும்பிக்கையும் வந்துருமா? இல்ல முருகனை வணங்கினதுனால நம்ம கையில வேல் வச்சிருக்கணுமா, பக்கத்துல மயில் நிக்கணுமா? அதெல்லாம் இல்ல. சாரூபம் என்பது உருவம் இல்லாதவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்ப எப்படி நம்ம சாரூபம்னு சொல்ல முடியும்? இறைவனுக்கு உருவானவன். அப்போ அந்த தன்மை தான் அவனது உருவமாக இருக்கிறது. என்ன தன்மை? அவனுடைய அந்த எண் குணம், அதுதான் அவனுடைய தன்மை. அந்த தன்மையில இருக்கக்கூடியது. அப்ப நம்ம அந்த தன்மையாக மாறுவது, இதான் சாரூபம். இந்த இந்த இடத்துல அதான் சொல்றாங்க, தங்கிய சாரூபம் தான் 8ஆம் யோகமாம். அப்படி யோகம் அப்படின்னு சொல்றதுனால இவங்க அட்டாங்க யோகத்துல ஒரு பகுதியா இத பாக்குறாங்க. அதுவும் தவறு கிடையாது. எப்படி சொல்றது, உரையாசிரியர்கள் ஒரு வகைக்கு எடுத்துட்டு போறாங்க நம்மள. எப்படி அப்படின்னாக்கா அந்த அட்டாங்க யோகத்தினால் அமைய பெறுவது இந்த சாரூபம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது தவறு இல்லை. ஆனா நம்ம இப்படியும் பார்க்கலாம். ஏன்னா இறைவனுக்கு உருவம் இல்லை. அப்ப அந்த உருவம் இல்லாத ஒருவனுடைய உருவத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் எங்கனம் அடைவது அப்படின்னா, மல்லிப்பூ இல்ல, ஆனா மல்லிப்பூ மாறி இட்லி அப்படின்னா அந்த மல்லிகைப்பினுடைய தன்மையை கொண்டு இருப்பது, அதான் அந்த இட்லி. அப்ப இட்லி என்ன மல்லிப்பூ மாதிரி இதழெல்லாம் இருக்கா? அப்படியெல்லாம் இல்லை. அந்த மல்லிகைப்பூ மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில நம்ம அவனை அந்த இட்லிய புரிஞ்சுக்க, அதுதான் இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல தங்கிய சாரூபம் தான் 8ஆம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுடைய அந்த 8 குணம். அந்த 8 குணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். தன்வயனாகுதல், தூய உடம்பு இருக்கிறது, இயற்கை உணர்வாக இருப்பது, முற்றும் உணர்தல், பாசாங்கு நீங்குதல், பேரருளை செய்தல், முடிவில் இல்லாத ஆற்றலுடைமை, வரம்பில் இன்பமுடல். அப்போ இந்த 8 குணங்களும் அமைய பெறுவதுதான் சாரூபம் ஆகுதல். அப்போ இததான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, என் குணத்தான். நம்ம கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான், தாளை வணங்காத்தலை அப்படின்னு அவர் அன்னைக்கே சொல்லி முடிச்சுட்டாரு. அப்போ அந்த எண் குணத்தை பெறுதல் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அந்த இடத்துல இந்த எண் குணத்தை எங்க நாம் பெறலாம்? யோகமாம் தங்கோன் சன்மார்க்கம் தன்னிலன்றி கைகூடா. அப்ப நீ அந்த இடத்துக்கு நீ போகணும்னா என்ன பண்ணணும்? யோகம் செய்யணும். எப்பேற்பட்ட யோகம் செய்யணும்? சன்மார்க்கத்தில் நிற்கக்கூடிய யோகம் செய்யணும். இப்ப சன்மார்க்கத்துக்கு போய் நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வரணும். என்ன சொன்னாரு? சன்மார்க்கத்துல எப்படி யோகத்துல நிக்கணும்னு சொன்னாரு?
அதெல்லாம் நம்ம அங்க போய் பார்த்துட்டு எடுத்துட்டு வந்தோம்னா அது 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 அதை கொண்டு மாத்திரமே நம்மால் இந்த எண்குணத்தோடு நிற்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. தானின்றி தன்னிலன்றி கைகூடா அங்கத்து உடல் சித்தி சாதனராகுவர் இங்கு இவராக விழிவற்ற யோகமே. அப்ப இதெல்லாம் எங்க நடக்கும்? இந்த அங்கத்து உடல், இந்த 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 அங்கமாக இருக்கக்கூடிய இந்த உடல்லயே இத்தகைய சித்தி அமைய பெறும். அப்படின்னா என்னது? அப்போ இந்த உடல் சித்தி பெற்று விட்டது என்றால் என்ன அர்த்தம்? இந்த இந்த ஆன்மாவிற்கு தக்கவாறு இந்த உடலினுடைய தகவமைப்புகள் மாறிவிட்டது. அப்போ எப்ப நினைச்சாலும் ஆன்மா வெளில போலாம், எப்ப நினைச்சாலும் ஆன்மா உள்ள வரலாம், எப்ப நினைச்சாலும் ஆன்மாவும் உடலும் ஒரு பொருட்டான விஷயமா நமக்கு தெரியாது. அதுதான் அந்த எண் குணத்தை பெறுதல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது எங்க அமையும்? எப்போ நம்ம ஆன்மா சுத்தமா இருக்கு, ஆனா இந்த உடல் நைந்து போய்விட்டது என்றால் அதை தாங்கக்கூடியது. நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம். நம்ம ஒரு ஒரு உடல் நஞ்சு போயிருக்கோம், ஆனா ஒளியோடு இருப்பார்கள். அப்ப அவங்களால செய்ய நினைக்கிற ஒரு சில விஷயங்களை செய்ய முடியாது. இல்லைன்னா ஆன்மா அப்படியே நொஞ்சு போயிருக்கும். அது கொஞ்சம் கூட அருளற்று அந்த விழிப்புணர்வே இல்லாம மாயையில மூழ்கி தடத்த நிலையில உள்ள கிடக்கும். ஆனா உடம்பு நல்லா இருக்கும், போக வேண்டிய நாள் வந்துடும், ஆனாலும் போகாது. இது நிறைய நோய்களின் மூலமாக அது வெளிப்படும். இத நம்ம இங்க சொன்னோம்னா ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருக்கும், ஆனா நான் சொல்றேன். இந்த கோமா ஸ்டேஜ், இந்த அல்சைமர்ஸ், டிமென்ஷியா, இந்த மாதிரி தன்னை மறக்கக்கூடிய உடல்நிலை, பார்க்கின்சன்ஸ், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா மருத்துவ ரீதியா விட்டுட்டு நம்ம ஸ்பிரிச்சுவல் இடத்த பார்க்கும்போது அவர்களுடைய ஆன்மா அடுத்த கர்மாருக்கு ரெடி ஆயிடுச்சு, ஆனா அந்த உடல் விடமாட்டேங்குது. அதற்குண்டான விழிப்புணர்வு இல்லை. இது ரொம்ப பெரிய டாபிக் பேசுறதுக்கு. அப்போ அத உள்ள டுவெல் பண்ணி போனோம்னா நிறைய வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். சோ அந்த மாதிரி உடல் தயாரா இல்ல. அப்ப இந்த உடலை தயார் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஆன்மா சொன்னபடி சித்தர்கள் நம்ம இன்னைக்கும் பார்க்கணும், நிறைய பேர் யோக சமாதி அடையிறாங்க, ஜீவ சமாதி அடையிறாங்க. எப்படி அப்படின்னா, உடல்ல இருந்து நீ வெளியில போன்னு சொன்னா ஆன்மா போயிடும், பிராணம் நின்றும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆன்மா அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருக்கலாம். அத்தகைய உடலை பெறுவது எங்கனம் அப்படின்னா அந்த யோகத்தின் மூலமாகத்தான் நம்மால் பெற முடியும். அதனாலதான் இவங்க அந்த எண் குணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் எட்டாம் அப்படிங்கறத இங்க அட்டாங்க யோகம் அப்படின்னு எடுத்துட்டு சொன்னாங்க. அப்போ உரையாசிரியர்கள் சொன்னதுன்னு தவறும் கிடையாது, அது ஒரு படிநிலை. அந்த படிநிலையை தாண்டி சாரூபமாக நாம் எங்கனம் இறையை சென்று சேருவது அப்படின்னு கேட்டானாக்க இதான் விஷயம். அவனுடைய எண் குணத்துடைய தன்மையை நாம் பெறுதல், அதுதான் சாரூபம். இல்லைன்னா உருவமே இல்லாத இறைவனுடைய உருவை நாம் எங்கனம் சென்று சேருவது. ஆகவே அந்த எண் குணத்தான் உடைய தன்மையை நாம் பெறுவதே சாரூபம். அததான் திருமூலர் பிரான் இங்க சொல்லித்தராரு. இந்த இடத்துல நம்ம வள்ளலார் சொன்னாங்க, ஒளியுடலையும் நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அந்த ஒளியுடலில் எங்கனம் யோகம் அமைவது, யோகத்தினால் எங்கனம் ஒளியுடல் அமைவது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னாக்க கண்டிப்பா இந்த மந்திரம் உரையாசிரியர்கள் சொன்னதையும் தாண்டி நம்ம இப்போ பகிர்ந்து கொண்டதையும் தாண்டி பல்வேறு கோணங்களில் நமக்கு உணர்த்த வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, மிக அருமை. நிறைய விஷயம் கத்துக்கிறோம்மா உங்கள்ட்ட இருந்து. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க விந்தியாம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1510வது திருமந்திரம் சாரூபம். திருமந்திரம்: தங்கிய சாரூபம் தான் எட்டாம் யோகமாம், தங்கும் சன்மார்க்கம் தனில் அன்றி கைகூடா, அங்கத்து உடல் சித்தி சாதனராகுவர் இங்கு இவராக இழிவற்ற யோகமே. சாரூபம் பரம்பொருள் உரு அடைதல். சாரூபம்
என்று கூறப்படுவதான முக்தி நிலை யோகத்தில் 8வதாகிய சமாதியாம். இது அன்பு நெறியாகி சன்மார்க்க அறநெறி பற்றி நிற்பவர்களுக்கு அல்லாது மற்றவர்களுக்கு கைகூடாது. இந்த நிலை உடல் உறுப்போடு கூடி அடைகின்ற சித்தியை பெறுதலாகும். இதனால் இவர்கள் குறையில்லாத யோகத்தில் உயர்ந்திருப்பர். சாதனர் பயிலுவோர். கனக வெளியீட்டில் என் வகை உறுப்புகளால் அமைந்த சிவயோக நெறியான் எய்துவது சிவ உருவம். இந்நிலையும் சீலம், நோன்பு, செறிவு, அறிவு என வழங்கப்பெறும் நன்னெறியாகிய சன்மார்க்கத்தின் அன்றி கிடையாது. அசிவ யோகர் உடல் உறுப்புகளோடு கூடியிருப்பினும் சித்தி பயிற்சி பெற்றவர் ஆவர். யோக மார்க்கத்தால் சாரூபம் கிட்டும் என்றது இம்மந்திரம். அங்கத்துடன் உறுப்புகள் அமைந்த உடல். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, மிக அருமை. எதுவும் கேள்வி ஏதாவது இருக்குங்களா? ஏதாவது சொல்லணுங்களா? நன்றி. வாங்க ரத்னகுமார் ஐயா. நன்றிங்கய்யா. நிறைவேற்றிட்டு ரத்னகுமார் ஐயா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. பெற்ற இன்பம் பெருகை திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து சான்றோர்களுக்கும் கையெழுந்தவர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளம் ஆன்ம சுவாசங்களில் சந்திப்போம். 5, 4, 3, 2